Good morning students, I am MRK. We are going to see chapter 5 அதற்கான யூனிட் எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே குட். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 5 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி 5 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படி கொடுத்துருக்கு. எத்தனை கொஸ்டின் இது? செகண்ட் கொஸ்டின். ஓகே 2. கொஸ்டின் நம்பர் 2 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு. சரியா, மறந்துடாத. செகண்ட் கொஸ்டின் கிவன் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு 5 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. எஸ்கியூ யூனிட்ஸ். ஓகே குட். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா வெர்டிசஸ் கொடுத்துருக்கு. 2 வெர்டிசஸ் கொடுத்துருக்கு. 2,1 3,-2 1. கிவன் வெர்டிசஸ் ஆர்னு கொடுத்துருக்கு. கிவன் வெர்டிசஸ் உச்சிகள் கொடுத்துருக்கு. முனைகள் அப்படின்னு சொன்னாலும் சரி. வெர்டிசஸ் ஆர் என்ன கொடுத்துருக்கு? 2,1 நெக்ஸ்ட்டு 3,-2. ஃபைண்ட் த தேர்ட் வெர்டெக்ஸ் அப்படி தேர்ட் வெர்டெக்ஸ் இஸ்ன்னு கொடுத்து x,y கொடுத்துருக்கான். அப்புறம் வேர் y = x+3 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. அப்போ தேர்ட் வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா போடு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா போட்டோம்னா ஏபிசிடின்னு வேணால் எடுத்துக்கோ. இது ஏ, இது பி, தேர்ட் வெர்டெக்ஸ் சின்னு எடுத்துக்கிறோம். ரைட். ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதுனா 1/2 x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1. ஓகே, ரெண்டு சைடும் செட் போட்டுக்கிட்டாலும் சரி, மாடலஸ் போட்டுக்கிட்டாலும் சரி, ப்ராக்கெட் போட்டுக்கிட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம். இந்த 2 அங்கிட்டு போச்சுன்னா 5 2 சார் என்ன ஆயிரும்? 10ன்னு மாறிடும். இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணையில் 2 1 3 -2. சரியா, எக்ஸு ஒய் அகைன் 2 1 வெர்டிசஸ். ரைட். முதல்ல இந்த சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 2 2 சார் 4 -4 +3y +x. அடுத்த டைரெக்ஷன் ஒரு மைனஸ். 1 3 is 3 -2x +2y ஈக்குவல் டு 10. இப்போ -4 ஓப்பன் பண்ணி விட்றேன். 3y +x -3 உள்ளே போனால் மைனஸ், இது ப்ளஸ்ஸு, அடுத்து என்ன வந்துடும்? மைனஸ் +2x -2 -10 ஈக்குவல் டு 0. சேம் டைம் இதையும் உள்ளே கொண்டு வந்துட்டேன். சரி, இப்போ எக்ஸை முதல்ல எடுத்துக்கிறோம். 2x + 1x 3x ப்ளஸ்ஸு ஒய்யை பார்த்தீங்கன்னா 3y. சரிங்களா, ஒய்யை பார்த்தா என்னது? 3y. ரைட்டு. நம்பரை பார்க்குறோம். 12 12 ஒரு 7 19 -19 அப்படின்ட்டு வருது. சரியா சொல்கிறது? பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. எது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோ. 2 1 3 -2 xy 2 1 2 2 சார் 4 3y எக்ஸு. அடுத்து 1 3 is 3 -2x 2y. தம்பி கடைசி ஒன்று பார்த்தியா, ஃபால்ட் ஆயிடுச்சு பாரு. கடைசி ஒன்று அதான் செக் பண்ணிக்கன்னு சொல்கிறது. கடைசி ஒன்று இது தப்பாயிருச்சு. ரைட், வெரி குட். அதான் செக் பண்ணிடணும். 2yன்னு வரணும் இங்கே. அப்போ இங்கே என்ன வந்துடும்? -2yன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா வெறும் ஒய்ன்னு வந்துடும். சரிங்களா, இது வந்து 10. என்ன 10? -10. அப்புறம் இங்கிட்டு வந்து என்ன இருக்குது? 7 -17 அப்படின்னு வருது. -17 அப்படின்னு வருது ஈக்குவல் டு 0ன்னு வேணால் வச்சுக்கோ. இதில் கொஸ்டினில் கொடுத்துருந்தா இதை வேணால் அப்ளை பண்ணிடலாம். ஒய் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குல்ல, என்ன இருக்குது? x+3. இதில் அப்ளை பண்ணுறேன். அப்படியே 3x + ஒய்க்கு பதிலாக x+3 -17 ஈக்குவல் டு 0. அப்போ 4x மைனஸ் என்னது 14 ஈக்குவல் டு 0. அப்போ 4x ஈக்குவல் டு +14 x ஈக்குவல் டு 14/4. அப்போ அடிச்சிட்டோம்னா 7/2. எக்ஸுக்கு ஆன்சரு 7/2. அப்போ x ஈக்குவல் டு 7/2னா ஒய் என்ன ஆகும் பாரு. ஒய் ஈக்குவல் டு x+3 தானே கொஸ்டினில் கொடுத்துருந்தது. அப்போ 7/2 + 3. அப்போ என்ன தம்பி? 3 2 சார் 6 7 + 6 13/2. சரியா சொல்கிறது? இதுதான் ஒய். அப்போ தேர்ட் வெர்டெக்ஸ்ன்றது x, y அப்படின்றது
7/2, 13/2. இதுதான் தேர்ட் வெர்டெக்ஸ். ஓகே, குட். இப்படி தான் சொல்கிறது. இல்லை ஈக்குவேஷன் மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இதை ஒன்றுன்னு எடுத்துகிட்டு இது ரெண்டுன்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணலாம், உன்னுடைய விருப்பம். நான் டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். தேங்க்யூ.